மனதிற்குள் தான் சொர்க்கம் நரகம் உள்ளது. மனித பிறவியே நல்லவனாக மாறுவதற்கான முயற்சி என சிறை கைதிகளுக்கு நடிகர் பார்த்திபன் அறிவுரை வழங்கினார். புதுச்சேரி அடுத்த காலப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் 300க்கும் மேற்பட்ட விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் உள்ளனர். சிறை கைதிகளின் மறுவாழ்வுக்காக கால்நடை வளர்ப்பு, தோட்டம் அமைத்தல், மூலிகை செடி வளர்ப்பு, FM ரேடியோ என ஏராளமான பணிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதனை அறிந்த நடிகர் பார்த்திபன் சிறைச்சாலையை பார்வையிட்டார். மேலும் சிறை நூலகத்திற்கு புத்தகங்கள், கைதிகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வாங்கி தருவதாக உறுதியளித்தார். பின்னர் சிறை கைதிகளுக்கு மத்தியில் பேசிய அவர், மனதிற்குள் தான் சொர்க்கம் நரகம் உள்ளது. மனித பிறவியே நல்லவனாக மாறுவதற்கான முயற்சி என அறிவுரை வழங்கினார். பிறவியே நல்லவனா மாறுறதுக்கான ஒரு முயற்சி தான் மனித பிறவி. மனிதனா எல்லாருமே அப்படியே புனிதனாகிறது கிடையாது. எல்லாருமே தவறு செஞ்சு கொஞ்சம் வெளியில வர்றது. இந்த புதுச்சேரியோட இந்த சிறைச்சாலையோட அமைப்பை பார்க்கும்போது இங்கே இயற்கை விவசாயம், மலர்கள், செடிகள், கொடிகள் இதெல்லாம் பார்க்க டெஃபினட்டாக இங்கே மனிதர்கள் எல்லாருமே திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. இந்த ஜெயில் எஃப்எம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இது ஒரு ஹியூமன் எஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றினா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். ஏன்னா இது அந்த ஜெயிலுங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம மனசுக்குள்ளேயே கொண்டு வராத அளவுக்கான ஒரு ஆம்பியன்ஸ், ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது.